கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கிய உறவு தொடர்பு தேவனுடைய திரியேக தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்து கொண்டு ஆவியானவரால் நம்ம நடத்தப்பட்டு இந்த நாளிலே இந்த ஓய்வு நாளை தேவனுடைய மனமகிழ்ச்சியின் நாளாக தேவ சமூகத்திலே தேவன் கொடுக்கிற சகல சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டு தேவ சமாதானத்தை நதியை போல நீதியை சமுத்திரத்தின் அலையை போல விளங்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவராலே இந்த நாளிலே நாம் ஓய்வு நாளை தேவனுடைய சமூகத்திலே செலவு செய்து அவருடைய மகிழ்ந்து கொண்டாடும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருந்த நாளத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 89 அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, சத்துரு நம்மை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் நம்மை ஒடுக்குவதில்லை. ஸோ சத்ரு நம்மை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் நம்மை ஒடுக்குவதில்லை. இது சத்ரு நியாயக்கேட்டின் மகன் எல்லாம் பிசாசு தான். ஸோ சத்ருவாகிய அந்த பிசாசானவன் நம்மை நெருக்குவதோ நம்மை ஒடுக்குவதோ முடியாதபடிக்கு கர்த்தர் செயல்படுகிறார். ஸோ the enemy shall not defeat us, nor the wicked shall oppress us. How? That's what our topic today. The enemy shall not defeat us and nor the wicked shall oppress us. நெருக்குவதும் இல்லை, நம்மை ஒடுக்குவதும் இல்லை. எப்படி என்று பார்ப்போமானால் சங்கீதம் 89:21, our God's hand will sustain us, surely his arm will strengthen us. அதாவது கர்த்தரின் கரம் நம்மோடு உறுதியாக இருக்கும், கர்த்தரின் புயம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வலது கரம் நம்மை தீர்க்காயுசினால் அலங்கரிக்கும், கர்த்தருடைய இடது கரம் நமக்கு செல்வத்தையும் கணத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ கர்த்தருடைய வலது கரமும் இடது கரமும் நம்மோடு இருக்கிறபடினாலே எல்லா தீமைக்கும் நம்மை தப்புவித்து நம் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை ஆசீர்வதித்து காத்தருளுகிற யாபேசுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா துக்கத்தின் வேதனைகளும் சந்தோஷமாய் மாறி துக்கத்தின் மகளாய் நாம் இன்றைக்கு இருப்போமானால் கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய மகளாய் உயர்த்ததான் செய்வார். ஆகவே கர்த்தருடைய கரமும் புயமும் நம்மேல் உறுதியாக இருக்கிறபடினாலே நம்மை பலப்படுத்தி கொண்டே அந்த தேவ கரம் பலப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பர் 2, பலப்படுத்துவது நிமித்தமாக நியாயக்கேட்டின் மகன் சத்ரு நம்மை ஒடுக்காதபடிக்கு நெருக்காதபடிக்கு கர்த்தருடைய கரமே சத்துருக்களோடு யுத்தத்தை நடப்பிக்கும். நம்பர் 2, சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, அவர் லார்ட் வில் கிவ் ஸ்ட்ரென்த் அன்டு ஹிஸ் பீப்புள், த லார்ட் வில் பிளஸ் ஹிஸ் பீப்புள். சங்கீதம் 89:23 சொல்கிறது, அவர் லார்ட் ஹிம்செல்ஃப் பீட் டவுன் அவர் அட்வர்சரிஸ் அண்ட் டெஸ்ட்ராய் தெம். அதாவது கர்த்தரே சத்துருக்களை மடங்கடித்து அழிப்பார். கர்த்தரே நம்முடைய சிருஷ்டிகராகிய திரியேக தேவன் நமக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க யாத்திராகம் 14:14 படியாக நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நாம் ஜபத்திலே தேவனோடு தரித்திருக்கிறபடினாலே தேவ பிரசனத்திலே தரித்திருக்கிறபடினாலே கர்த்தர் சத்துருக்களாகிய அந்த அசுத்த வல்லமைகளோடு அவரே யுத்தத்தை நடப்பித்து சத்துருக்களை மட்டங்கடித்து அழிப்பார். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அவர் லார்ட் ஹிம்செல்ஃப் பீட் டவுன் அவர் அட்வர்சரிஸ் அண்ட் டெஸ்ட்ராய் தெம். அதாவது சத்துருக்களையும் சத்துருக்களின் வல்லமைகளையும் சத்துருக்களின் கிரியைகளையும் கர்த்தரை அழித்து போட்டு கர்த்தர் சத்ருவானவன் நம்மை ஒடுக்காதபடிக்கு நெருக்காதபடிக்கு நம்மை காத்து வருகிறார். நம்பர் 3, சங்கீதம் 89:24 சொல்கிறது, God's faithful love is with us, through Lord's name our horn will be exalted, through our our God's favor of support and help our horn will be exalted. ஸோ தேவனுடைய அந்த உண்மையான அன்பு நம்மோடு கூட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலும் கர்த்தருடைய தயவினாலும் நம்முடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுவது நிமித்தமாக சத்ரு நம்மை நெருக்காதபடிக்கு ஒடுக்காதபடிக்கு கர்த்தர் அதற்கு பதிலாக நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய நாமமும் நமக்காக செயல்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே நம் தலை உயர்கிறது. நம்பர் 4, our hands will rule over all evil forces. ஸோ நம்மை ஆளுகைக்குரியவர்களாக கர்த்தர் வைப்பாரே ஒழிய ஒருபோதும் நம்மை அடிமையானவர்களாய் அடிமையாக்கப்பட்டவர்களாய் அல்லது கீழே விழுந்து தாழ்த்தப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை வைக்க மாட்டார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை தந்து உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே our hands will be rule over our hands will be ruled over all kinds of evil forces.
ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் men in the world. ஸோ நம்ம ஆவிக்குரிய மண்டலத்திலே சகலவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகைக்குரியவர்களாய் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருக்களின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் பெற்றிருக்கிற நாம் எல்லா எல்லைகளிலும், அது வீடாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்பாட்டாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், டிராவலிங் டியூரேஷனாக இருக்கலாம், சரீர சுகபலன் ஆரோக்கிய தீர்க்காயுசாக இருக்கலாம், அல்லது ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காரியமாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அவர் ஹேண்ட்ஸ் வில் பி ரூல் ஓவர். ஸோ நம்முடைய கரங்கள் ஆளுகைக்குரிய கரங்களாய் கர்த்தர் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை தெரிந்து கொண்டவர் தொடர்ந்து நாம் ஆளுகைக்குரியவர்களாய் வைப்பது நிமித்தமாக சத்துருக்களின் வல்லமைகளும் நம்மை நெருக்குவதும் இல்லை, நம்மை ஒடுக்குவதும் இல்லை. அடுத்தது பார்க்கிறோம் சங்கீதம் 89:36 அவர் டிசெண்டன்ட் ஷால் என்டியூர் ஃபார் எவர் அண்ட் அவர் த்ரோன் அண்ட் அவர் டிசெண்டன்ஸ் த்ரோன் ஷால் பி என்டியூர்ஸ் ஃபார் எவர் மோர். ஸோ நம்முடைய சிங்காசனமும் நம்முடைய தலைமுறைகளின் சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி இத்தனை வழிகளிலும் கர்த்தர் நமக்காக செயல்பட்டு சத்துருக்கள் நம்மை ஒடுக்காதபடிக்கு, சத்துருக்களின் வல்லமைகள் நம்மை நெருக்கி ஒடுக்கி கீழே தள்ளாதபடிக்கு கர்த்தர் செயல்பட்டு, அதற்கு மாறாக நம் தலையை உயர்த்தி, நம் கொம்பை உயர்த்தி, நம்மை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழு கொத்த பலன், புறா கொத்த பலன், அவரே நமக்கு பலனும் கோட்டையும் பலத்த துருகமாய் இருந்து நம்மை உயர்த்துகிற, நம் தலையை உயர்த்துகிற, நம்மை கனம் பண்ணுகிற கர்த்தராய் சத்துருக்களுக்கு மேலாக நம் தலையை உயர்த்தும்படியாய் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக அக்கினி அபிஷேகத்தின் ஆவியானவர் உள்ளான புறம்பான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு நாம் முன்னேறி செல்ல, வளர, உயர, கனம் பண்ணப்பட, தேவனை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணக்கூடியவர்களாய் நம்மை, நம் பிள்ளைகளையும் குடும்ப அங்கத்தினர்களையும் அவர் வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தேவனுக்கே மகிமை உண்டாகத்தக்கதாய் பலத்த எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து நம்மையும் பிள்ளைகளையும் குடும்ப அங்கத்தினர்களையும் மகிழ்விப்பாராக. God bless you all. Amen.